இன்னைக்கு டேயோட கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோனி சிசி வர்சஸ் 5 PM. ஸோ இதில் தோனி சிசி டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. 5 PM பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் மயில்சாமி. முதல் பவர் பிளே ஓவர் போட ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. ஒயிட்டன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ரீபால், வெல் டிஃபென்ஸ், நோ சொல்லிட்டாரு, டாட் பால். செகண்ட் பால் ஒயிட் ரீபால், ஆப்ஷன்ஸில் அரையை பார்த்தாரு, பேட்டிங் கீழே போச்சு, டாட் பால். தேர்ட் ஒன் நோ பால், அங்கே ஸ்டெப் நோ. ஸோ அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட்டு, ஃப்ரீ ஹிட் பால். ஃபுல் ஃபேஸில் போட்டார், அதை விட ஃபுல் ஃபேஸில் பேட் எடுத்தாருன்னு சொல்லலாம். விண்டுக்கு எடுத்துகிட்டு போகுமான்னு பார்த்தா ஃபீல்டர் முன்னாடி பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. இப்போ வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 2 ரன். லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்கில் மயில்சாமி ஸ்லாட்டில் இருந்த பந்து கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. முதல் பவுண்டரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் விரட்டி பார்க்குறாரு, முடியலை, அவரையும் தாண்டி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி மயில்சாமி பேட்டில் இருந்து. பவர் பிளேயோட கடைசி பந்து ஒரு வெல் லெஃப்ட், குவிக்கர் ஒன், எக்ஸலண்ட் லைன் அண்ட் லென்த்னு சொல்லலாம், டாட் பால். ஃபஸ்ட்டு பவர் பிளே முடிவுக்கு வருது. 10 ரன் ஆடி இருக்காங்க, எந்த விக்கெட் இழக்காமல். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் விக்கி ஓவர் தகில் இருந்து குவிக்கராக போடக்கூடிய பவுலர். சுவிட்சு ஹிட்டு, காலில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்பு, பூமர் கை வச்சு தடுத்துட்டாரு நீல மனிதர். போன பாலில் ரன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதே பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் டாப் ஏஜ், இவரை தாண்டிச்சுன்னா அது அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. பவுலரோட வேகத்துக்கே போயிடும், குத்துன உடனே தெரிஞ்சிருச்சு. 2வது நாள். நெக்ஸ்ட் ஒன் நேராக ஸ்டம்ப் லைனில் வந்தார், ஸ்டம்பை சொல்லலாம், டாட் பால். லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் பியூட்டி ஆஃப் ஹீட்டு 1 பவுன்ஸில் நிறையா பவுண்டரிஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ் கிளியர் பண்ணியிருக்கு, பம்ப் ஆயிடுச்சு பந்து. ஸோ ரெட் டென்னிஸ் எப்போவுமே அதிகமாக பம்ப் ஆகும். மயில்சாமி பேட்லேருந்து அன்னதர் நாள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, நேருக்கு நேராக மட்டார் முட்டு ஃபாஸ்ட்டாக ஆனார். உங்கள் ஃபீல்டர் எடுக்கிறதுக்குள்ளே நான் ஸ்ட்ரைக்கர் வந்து தொட்டுட்டு ஓடிட்டாருங்க. 2 ரன். 2 ஓவர் முடிவுக்கு 21 ரன், 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுறாங்க, நோ விக்கெட். தேர்ட் ஓவர் போட ஒயிட்டு கார்த்திக் முதல் ஓவரை பிடிச்சி போட்டுருந்தார் 10 ரனில். அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு, ஃப்ளாட்டாக போச்சு, 1 பவுன்ஸ் பவுண்டரி. நிறையா பவுண்டரியில் ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த 2 பேட்ஸ்மேனும். 6க்கு போகலை, 4 ஆடுறாங்க. செகண்ட் ஒன் மேலே ஏற்றி போட்டார், வெள்ளனுக்குள்ளே, டாட் பால். டாட் பால். போன பால் ஒயிடு ரீபால், பேட்டுக்கு கீழே போச்சு, டாட் பால். மயில்சாமி ஸ்ட்ரைக்கில் பெரிய சுத்தல், டாட் பால், ஓவர். 3 ஓவர் முடிவுக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க, நோ விக்கெட். நீ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, வெளில வந்திருக்காரு ஒரு ஒயிட்டு கார்த்தி. கிளீன் போல், நேர இடத்துல வந்து ஸ்டெம்ப் அட்டாக்ல. அடுத்த பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு விக்கெட் வந்துருக்கு சொல்லலாம். அது முதல் விக்கெட்டு 3 ஓவருக்கு அப்புறமா. செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸு, நல்ல பிக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பிக்கப் ஷாட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். சந்திச்ச முதல் பந்தே 6 அருண் பேட்ல இருந்து. தேர்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஆட பார்த்தாரு, டாட் பாலா மாதிரி இருக்கு, கீப்பர் கைவசம். அர்ஜுன் இருக்காரு, ஹைட்மேன், சிங்கிளா மாறும். லாஸ்ட் 1 இந்த ஓவர். நல்ல ஷாட்டுங்க, நல்ல டைமிங், நல்ல கனெக்ஷன். அதே இடத்துல வர்ற 2வது 6. ஸோ இந்த ஓவரும் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. 10 ரன் ரேட்டுக்கு மேலே அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 6 குறிப்பிடத்தக்கது. 4 ஓவர் முடிவுக்கு 44, ஒரு விக்கெட் இழந்து. பவுலிங் அண்டில் ஹைட்மேன் அர்ஜுன், லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் மயில்சாமி. குவிக்கர் ஒன், நேர இடத்துல வந்து உள்ளே போட்டார், டாட் பால். 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். பிகேண்ட் ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு, டாட் பாலா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா, எதிர்பார்த்த இடத்துல இல்லை, டாட் பால். ஸ்டெம்பு க்ளோஸராக வந்துச்சு, டாட் பால். இதுவும் இந்த ஓவரோட கடைசி பந்து. ஐயோ, கீப்பர் காலுக்குள்ளே போச்சுங்க. ஹார்ட் லக். ஒரு 4. லாஸ்ட் பால் பவுண்டரியே போயிருந்தாலும் 5 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு, மிக சிக்கனமாக இருக்குது மற்ற ஓவரை கம்பேர் பண்ணுறப்போ. 5 ஓவர் முடிவுக்கு 49, 1 more to டீம் 50. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, சிபு வந்திருக்காரு, ஹைட் மேன், டால் மேன்.
ஸ்லாட்டில் இருந்த பந்தை அப்படியே அள்ளி வெளியே விட்டாருன்னு சொல்லலாம். நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு மயில்சாமி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்து இடையில பெரிய ஷாட் ஆடுறாரு. போன பால் 6ஓட டீம் 50 கிராஸ் பண்ணுறாங்க. அகெயின் நல்ல ஷாட். 1 பவுன்ஸில் பவுண்டரின்னு பார்ப்போம். லிபின் பிடிக்க முடியல, அவரையும் தாண்டி அந்த காருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ குயிக்கராக 2 பாலுக்கு 10 ரன் எடுத்துகிட்டு வர்றாரு மயில்சாமி. தேர்ட் ஒன் அவுட் சைடு எஜ்ஜி சான்ஸ் ஃபார் நல்ல தேக்கலிங்க. 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு விக்கி. 3 பாலுக்கு 11 வந்துருச்சு. ஃபோர்த் ஒன் அப் டு யாக்கிங் லென்த்து. கிரீஸ்குள்ளே வந்த பந்து டாட் பால். போன பால் ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் ஒரு நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இந்த பந்து பாடி லைனில் போட்டிருக்காரு. பெரிய ஷாட் போக முடியல. டாட் பாலாக மாதிரி இருக்குது. அஸ் 2 more. எஸ் நிற்க இருந்துச்சு. பேட்ஸ்மேனும் கையை தூக்கிட்டு வெளியே போயிட்டார். குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இங்கே. அனதர் பிரேக் த்ரூ. அடுத்த பேட்ஸ்மேன் அருண். லாஸ்ட் 1 more இந்த ஓவரில். க்ளீன் போல்டுங்க. மிடில் ஸ்டம்பு பறந்துருக்குன்னு சொல்லலாம். பேக் டு பேக் இங்கே 2 விக்கெட்டு. ஆறு ஓவர் முடிவுக்கு 60 ரன் ஆடிருக்காங்க ரவுண்டாக. 3 விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் ஹைட்மேன் அர்ஜுன் அவரோட முதல் ஓவர் 5 ரன் நல்லா பிடிச்சி போட்டிருந்தாரு. அப் டு வாட்டர் டெலிவரி. பால் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் ஒன் அப் டு அகெயின். பேட்ஸ்மேன் என்னதான் வளர்த்தினாலும் அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேங்கிற மாதிரி நேர ஸ்டெம்பை சரிச்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் அனதர் லெஃப்டி தினேஷ் வந்திருக்காரு. டாப் எட்ஜ். இதுவும் ஒரு விக்கெட்டாக இருக்கும். நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் ஷான் ஹைட்மேன் யங்ஸ்டர். இப்போ பவுலரான ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால். அப் டு ஸ்டெம்ப் லைன் தான் வந்தார். சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். சிங்கிள். அனதர் லெஃப்டி அனதர் நியூ பேட்ஸ்மேன் சிவா. லாஸ்ட் 2 more. ஸ்டெம்ப் லைனு அதில் படாட்டா கண்டிப்பாக ஸ்டெம்பில் பட்டிருந்துருக்கும். சிங்கிள். லாஸ்ட் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. பிகின் ஸ்டெம்ப் ஆட பார்த்தாரு. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். இப்போது ஸ்டெம்பை பிடுங்குவாங்க. இன்னொரு ரன்னுக்கான ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே 4 ரன்னுக்கான ஓட்டம் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 3 ஸ்டெம்பு கீழே கிடக்குது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ 4 ரன்னு இங்கே 5 ரன்னுக்கு என்னங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அம்பேருங்க. ஸோ சொல்லுவாங்க எவ்வளோ ரன்ஸ்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் டிஸ்கஸ் பண்ணி அம்பேர் 4 ரன் கொடுத்துருக்காங்க. 67 ரன் 68 டார்கெட் தோனி சிசி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜேபி ஸ்ட்ரைக்கில். நான் ஸ்ட்ரைக்கில் முகிலன். முதல் பவர் பிளே ஓவர் போட அருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தையை சுவிட்சிக்கிட்டு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் ஓடவே தேவையில்ல. கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு அது 4ன்னு. செகண்ட் ஒன் ஃபுல்லாக லெக் ஸ்டம்பை காமிச்சார். நல்ல ஸ்டாப்பு. நோ ரன்னு. தேர்ட் ஒன் ஒயிட் கோட்டில் ஏறி நின்று பேட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஆஃப் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க ஏர்லேயராக முதல் ஓவர்லேயே. அடுத்த பேட்ஸ்மேன் 1 run பேட்ஸ்மேன் லிபின் ஜோஸ். பேட்டில் சரியான மீட்டில் எஜ்ஜு முட்டல் மாதிரி இருந்துச்சு. அவர் ஆனது லெக் ஸ்டம்பில். ஆனால் நேராக போயிருக்கு. சிங்கிள். முகிலன் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்படுற முதல் பந்து. அப் டு ஸ்லோயர் ஒன். ஃபேஸில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. காலில் வந்து பட்டிருக்கு. டாட் பால். ஸ்லாட்டில் இருந்த பந்து அந்த ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிற பட்சத்தில் பவர் பிளேங்கிற காரணத்தினால கிளியர் ஹிட்டிங்க 6 பவுண்டரி லைனே தாண்டி போயிருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 ரன்னு 1 விக்கெட் இழந்து. எல்லாமே 1-1-1. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டியில் ராஜேஷ் வந்திருக்காரு நியூ பவுலர். லிபின் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் மாட்டக்கே கொடுத்தாரு. கேப்பில் பிளேஸ் பண்ணாருங்க. ஒரு புல் ஷாட்டு. நல்ல ஃபீல்டிங் அப்பட்டு சும்மா கையை நீட்டினாரு. கைக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. சிங்கிள். முகிலன் ஸ்ட்ரைக்கில் 6 அடிச்ச பேட்ஸ்மேன். ஸ்விட்ச் விக்கெட்டில் பேட்டில் பால்ல டாட் பால். பியூட்டி ஆஃப் ஷாட்டு மடக்கி கொடுத்தாரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் 6 அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ முகிலன் அவர் பேட்டில் இருந்தவர் 2வது 6.
ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி குவாலிட்டி ஹிட்டுங்க. ஆஃப் ஸ்டெம்ஸில் அப்படியே தூக்கி விட்டார். பேக் டு பேக் இங்கே 2 6 மொத்தமாக 3 6 சேருது. அதே மாதிரி 3 6 3 பக்கமாக போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டில் லெக் ஸ்டெம்பில் ஆஃப் ஸ்டெம்பில்னு கீப்பருக்கு பின்னாடி மட்டும்தான் வரல. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். இந்த பந்து 6 இருந்தால் டாப் எட்ஜ் லெக் ஸ்டெம்பில் 3 பேர் போட்டிடுவாங்க. சான்ஸ் ஃபார் காஸ்ட்லி கேட்ச். ட்ராப்புங்க, தட்டி விட்டு காலுக்குள்ளே விட்டாரு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஷாட்டுங்க, நல்ல கனெக்ஷன், ஃப்ளாட்டாக போச்சு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. 2 ஓவர் முடிவுக்கு 29 ரன் ஆடி இருக்காங்க. நல்ல ரன் ரேட். 1 விக்கெட் இழந்து. அடுத்த பவுலர் அறிமுக பவுலர் கோகுல் வந்துருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் முகிலன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். நேர இடத்துல வந்து பாடி லைனில் தேர்ட் ஒன். செகண்ட் ஒன். ஆஃப் ஸ்டெம்ஸில் ஒரு எலனி சீவல். ஃபீல்டர் ஓட தேவையில்ல, விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடும். பிச் ஆஃப் த பால்ல இருந்து 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி குவாலிட்டி ஹிட் அகெயின். முகிலன் பேட்ல இருந்து பவுண்ட்ரி. இந்த தடவை சான்ஸ் ஃபார். விண்டுக்கு பால் அலையும், கவனமாக இருக்கணும் ஃபீல்டர். அவரையும் தாண்டிடுச்சு பாருங்க. அனதர் லைஃப் முகிலனுக்கு. வெல் பிளேடு. கேப்பில் பிளேஸ் பண்ணார். அலட்சியம் அடிக்கப்பட்ட 4. லாஸ்ட் 1 மோர் இந்த ஓவரில். அந்த இடத்துல ஃபீல்டர் வச்சிட்டாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். இந்த தடவையாவது பிடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பவுலர் பார்த்தாரு. இந்த தடவையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணல. சிங்கிள். ஸ்ட்ரைக்கையும் தக்க வைக்கிறார். அடுத்த ஓவருக்கு முகிலன். 3 ஓவர் முடிவுக்கு 44. அதே ஒரு விக்கெட்டோடு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாங்க இந்த 2 பேட்ஸ்மேனும். இந்த ஓவர் போட அருண் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் 1 ஓவர் தகிலிருந்து நல்ல கால். ஈஸியாக ஓடிடுவாங்க. பாலை பிடிச்சி அடிக்கலான்னு நினைக்கிறேன். கை மட்டும் தான் ஸ்டெம்பில் பட்டுச்சு. நோ பால். ஆனால் எங்கேயோ போயிருக்கு இந்த பந்து. குவிக்கஸ்ட் 6. அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போகுது. பவுலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஷான் வந்திருக்காரு. சண்முகம் யங்ஸ்டர். ஃப்ரீ ஹிட். இன்சைட் எட்ஜ். சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அதை விட வேகமாக ஃபீல்டர் ஓடிட்டுருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. சூப்பர் ஃபீல்டிங் எஃபர்ட். 2 ரன். நல்ல ஷாட். நேருக்கு நேராக ஒரு ராக்கெட்டை கிளப்பினார். பிடிக்க முடியல. இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். நல்ல ஷாட். கண்ட்ரி திசையில் ஃப்ளாட்டாக போச்சு. பவுண்ட்ரி. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 இந்த ஓவரில். ஸ்கூப் ட்ரை தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணார். லிபின் பேட்டில் இருந்து அனதர் 4 ஓவர் முடிவுக்கு 63 ரன் ஆடிருக்காங்க. அதே ஒரு விக்கெட்டோட. இன்னும் 5 மோர் டு வின். அடுத்த ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரா பவுலர் அப்படின்னு பார்ப்போம். பவுல் எண்டில் மயில்சாமி பேட்ஸ்மேன். காலை போட்டு தடுத்துட்டாரு. டாட் பால். செகண்ட் பால். ஃபுல் டாஸ். ஒரு வின்னிங் ஷாட். முகிலன் பேட்டில் இருந்து ஒரு 6 அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்சை தோனி சிசி வின் பண்ணுறாங்க. சீக்கிரமாக வின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு 2 ஓவர் இன்னும் வெளியே வச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேசிவ் வின்.